Hi friends, welcome back to MS3 Tech channel. ஒரு மானிட்டரை பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் டிவியை எப்படி யூஸ் பண்ணுறது, அது போக கம்ப்யூட்டராகவும் எப்படி யூஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்வெர்ட்டர் தான் தேவை. அந்த கன்வெர்ட்டர் எப்படி கனெக்ட் பண்ணலாம், அது போக அதை எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோ வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு மானிட்டரை பார்த்தீங்கன்னா டிவியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு AV to VGA Converter தேவைப்படும். ஸோ இந்த கன்வெர்ட்டரோட பெஸ்ட் பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதே கன்வெர்ட்டர் வாங்குங்க. ஏன்னா இந்த கன்வெர்ட்டர் தான் பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏவிக்கு மாற்றுறது, பிசிக்கு மாற்றுறது, SV மெனு, ரீசெட் பட்டனு, மோடு பட்டன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 VGA போர்ட்டு, இதில் பார்த்திங்கன்னா வீடியோ இன்புட் கொடுக்கணும், இது SV வீடியோ இன்னு. இதில் பார்த்திங்கன்னா VGA அவுட் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிசியை கனெக்ட் பண்ணுறதுக்கு VGA இன்புட் கொடுக்குறதுக்கு ஒரு டெர்மினல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே டைமில் நம்ம டிவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிசியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸோட பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த கன்வெர்ட்டரை எந்தெந்த டிவைஸ் கூடலாம் கனெக்ட் பண்ணலான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில ஐடியாஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸுக்குள்ளே வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா VGA கேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த VGA கேபிளும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோ இன்புட் கேபிள் கொடுத்துருக்காங்க, இது வீடியோ இன்புட் கேபிள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, இது வந்து 5 volt 2 amps சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ இன்புட் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கேபிளும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த அடாப்டருக்கு பார்த்திங்கன்னா நம்ம பவர் இன்புட் கொடுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க அந்த பவர் கேபிள், அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. VGA கேபிள் எடுத்துக்கோங்க. இந்த கன்வெர்ட்டரில் பார்த்திங்கன்னா VGA அவுட்டுன்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து டிவிக்கு சிக்னலை பார்த்திங்கன்னா இதை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து VGA அவுட் மூலமாக நம்மளுக்கு வந்து மானிட்டருக்கு கொண்டு வரும். ஸோ அதனால் VGA அவுட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஏசர் மானிட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மானிட்டர் கீழ் சைடு பார்த்திங்கன்னா VGA இன்புட் கொடுக்குற ஏரியா இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த VGA கேபிளை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணல முச்சில் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. 2 சைடு நட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நட்டை டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம VGA கேபிளை நேராக பார்த்திங்கன்னா இந்த கன்வெர்ட்டர்லேருந்து அப்படியே நேராக மானிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், சிம்பிளாக கனெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து TCCL வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த செட்டாப் பாக்ஸ் இருக்கும். இதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறது இருக்கும். அதேமாதிரி AV அவுட் எடுக்கிறது இருக்கும். ஒரு பென்ட்ரைவர் கனெக்ட் பண்ணுறது, பவர் இன்புட் கொடுக்குறது இருக்கும். ஸோ AV அவுட்புட் எடுக்கிறதுக்கான கேபிள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கேபிளில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பின் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஒயர் வந்து வீடியோக்குள்ளே பின்னு, ரெட்டும் ஒயிட்டும் பார்த்திங்கன்னா ஆடியோக்குள்ளே பின்னு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த AV கனெக்டர் அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த எல்லோ கலர் வீடியோ கேபிள் இருக்குது பார்த்திங்களா, இதை பார்த்திங்கன்னா நம்ம கன்வெர்ட்டரில் உள்ள வீடியோ இன்புட்டுன்னு ஒரு இது இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க, அந்த வீடியோ இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் அண்ட் ஒயிட் ஒயர் இருக்கும், இதை பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பவர் இன்புட் கொடுக்குறதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் அடாப்டர்லேருந்து வர கனெக்டரை இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேபிளை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா VGA இன்னு இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, PC வச்சுருந்திங்கன்னா PCயிலேருந்து அவுட் ஒயர் எடுத்து இந்த இன்புட்டில் கொடுத்துட்டு இந்த AV SV PCன்னு இருக்கும். இந்த பட்டனை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அமுக்கமிச்சில் ஒரு தடவை டிவியாக மாறும், அதுக்கடுத்து SVயாக மாறும், அதுக்கடுத்து வந்து PC மோடுக்கு போகும். ஸோ நீங்கள் வந்து மோடை மாற்றி நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் பார்த்திங்கன்னா அந்த மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு டெமோ காமிக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த AV SV PCன்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த மோடை மட்டும் நான் கையில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மோடை தான் மாற்றுவோம் ஒவ்வொரு தடவையும். இப்போ பார்த்திங்கன்னா டிவியில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நான் அந்த மோடை மாற்ற போகிறேன். இப்போ மாற்ற முச்சில் பார்த்திங்கன்னா SVக்கு வந்துடும். ஸோ மறுபடியும் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ண முச்சில் பார்த்திங்கன்னா PCக்கு மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா PCயில் இருக்குது. இப்போ வந்து இந்த மானிட்டர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிட்டுருக்கு PC கூட கனெக்ட் பண்ணுறதுனால. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் அதுக்கடுத்து டிவிக்கு மாற்றோன்னா அதே மாதிரி அந்த PCக்குள்ள பட்டன் இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்டனை நீங்கள் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி AV SV PCன்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா டிவிக்கு கன்வெர்ட் ஆகிட்டு. ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை டிவியாகவும் மாற்றிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் PCயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கன்வெர்ட்டரோட பெஸ்ட் பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு, உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.